வணக்கம். நீங்கள் நடந்து கொண்டிருப்பது சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகளுடன். செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்தினம் மௌசல். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டை வந்தடைந்த எரிவாயு கப்பல் நாளை முதல் விநியோகம். போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டுக்கு பலியான சிறுவன் நீதி வேண்டி யாழ் நகரில் போராட்டம். நாட்டில் இன்று கடுமழை, 4 மாவட்டங்களுக்கு வெளியேறுவதற்கான சிவப்பு எச்சரிக்கை. நில்லம்பை நீர்த்தேக்கத்தின் வான்கதவு திறப்பு, தாழ்நில பகுதிகளில் வாழும் மக்களுக்கு எச்சரிக்கை. தோட்ட நிர்வாகங்களின் தலையீட்டுக்கு எதிராக முன்பள்ளி ஆசிரியர்கள் போராட்டம். யாழ் மாநகர சபையிடம் தீயணைப்பு வாகனங்கள் இல்லை, அனர்த்தம் ஏற்பட்டால் பாரிய அழிவு, உறுப்பினர் எச்சரிக்கை. படையினரின் அராஜகங்களை கட்டவிழ்க்கும் சட்டம் வேண்டாம், ஸ்ரீதரன் எம்பி வலியுறுத்தும். ரயில் மோதி பல மீட்டர் தூரம் இழுத்துச் செல்லப்பட்ட கெப்ரக வாகனம், 2 இளைஞர்கள் பலி. விபத்தில் சிக்கிய நண்பர்களை பார்க்க சென்று விபத்து, இளைஞன் பலி. மட்டக்களப்புக்குள் படையெடுக்கும் ஜானைகள், தொடரும் அட்டகாசம். அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். 3700 மெட்ரிக் டன் எரிவாயுவை ஏற்றிய கப்பல் இன்று முற்பகல் நாட்டை வந்தடைந்துள்ளது. குறித்த கப்பலில் கொண்டுவரப்பட்டுள்ள எரிவாயு இன்றிரவு விநியோக பிரிவுக்கு கையளிக்கப்பட உள்ளதாக லிட்டோ நிறுவனத்தின் தலைவர் சன்ன ஜேவர்தன தெரிவித்தார். அதன்படி நாடளாவிய ரீதியில் நாளை முதல் தொடர்ச்சியாக எரிவாயு கொள்கலன்கள் பகிர்ந்தளிக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். எவ்வாறாயினும் எரிவாயு கொள்கலன்களை பெற்றுக்கொள்வதில் ஏற்பட்டுள்ள நெருக்கடியால் மக்கள் அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர். இந்த நிலையில் போதுமான அளவு எரிவாயு கொள்கலன்களின்மையே எரிவாயு தட்டுப்பாட்டுக்கு காரணம் என்று விநியோகஸ்தர்கள் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் அல்லைப்பட்டி பகுதியில் போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டில் பலியான அல்பினோ அருள் ஃபயாஸ் என்ற சிறுவனின் கொலைக்கு நீதி வேண்டி இன்றைய தினம் யாழ் பஸ் நிலைய பகுதியில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. மனித உரிமை ஆர்வலர் அமைப்பினரால் முன்னெடுக்கப்பட்ட குறித்த போராட்டத்தில் சிறுவனின் உறவுகளுடன் வேலன் சுவாமி, குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் தலைவர் கோமகன், யாழ் மாநகர உறுப்பினர் நிஷாந்தன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு போராட்டத்திற்கு வலு சேர்த்தனர். குறித்த போராட்டத்தின் போது போலீசாரின் செயலை கண்டித்து பல்வேறு ஸ்லோகங்கள் தாங்கி கோஷமிட்டு தமது எதிர்ப்பை காட்டிய போராட்டக்காரர்கள் குறித்த கொலைக்கு காரணமான போலீசாரை தண்டிக்க வேண்டும் என்றும் இவ்வாறான மிலேச்சத்தனமான கொலைகளை போலீசார் இனி மேற்கொள்ளக்கூடாது என்றும் வலியுறுத்தியதுடன் நியாயமான தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். முன்பதாக கடந்த 10ஆம் தேதி அதிகாலை 1 மணியளவில் வேலனை அல்லப்பட்டி பகுதியில் உத்தரவை மீறி கடமையில் இருந்த போலீசாரை மோதிவிட்டு தப்பிச் செல்ல முற்பட்ட ஹயஸ் ரக வாகனம் மீதே தாம் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் அதன்போது குறித்த 17 வயது இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. நான் பெற்ற தாய், நான் அம்மா சொல்றேன். என் பிள்ளைக்கு 17 வயசு. இந்த 17 வயசுக்குள்ளே அதில் ஒரு கெட்ட செயலோ அல்லது எந்த ஒரு பழக்க வழக்கமோ இருந்ததில்லை. எனக்கு 6 பிள்ளைகள், அவர் மூத்த பிள்ளை. மற்ற பிள்ளைகளை படிப்பிச்செடுக்கணும். அப்பா கொஞ்சம் ட்ரிங்க் பாதிக்கிறவர், அவருக்கு புத்தி சொல்லுவார். எங்களோட குடும்பம் இப்படி கேவலமாக போகும், நீ குடிச்சு கொண்டு தெரியறியே என்று சொல்லி அவற்றை உதவியோட தான் வாகனம் எங்கள்கிட்ட கடன் பட்டு தான் ஒரு மகேந்திரா வாகனம் ஒன்று எடுத்தவர். அந்த வாகனத்தில் எரிவேத்து தானே என் பிள்ளை போகிறது. எரிவேத்தி கொண்டு வந்து மருதராமடத்தில் அங்கே இங்கே தோட்டத்தில் கொண்டு பறிக்கிறவர். அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் தன் குடும்பம், தன் வீடு, தன் வாசல், எதுவுமே என் பிள்ளைக்கு வெளியிடம் தெரியாது. யாருக்கும் ஒரு கெடுதல் நினைச்சதும் இல்லை. தானே கஷ்டப்பட்டவன், இன்னும் ஒரு கஷ்டப்பட்டவன் வந்தால் அவைக்கு உதவி செய்வார். ஏனென்றா தன் குடும்பத்துக்கு அது நல்லது கிடைக்கணும் என்று சொல்லி அப்படியே ஒன்றுமே அறியாத என் பிள்ளை திட்டமிட்டு தானே கொலை செய்திருக்கணும். என் பிள்ளை கொண்டே வாகனத்தை கொண்டே விட்டுருக்குது ஐயா. வாகனம் ஓட சுட்டிருந்தா ரோட்டில் வாகனம் தடம் பிறண்டிருக்கும், அல்லது அடுத்தவைக்கு ஏதாவது ஒரு இடையூறு நடந்திருக்கும். அவர்களுடைய கடமையை இடையூறு விளைவிக்கும் என்று கருதினால் அவர்களை மீறி அந்த வாகனத்தை அவர் எடுப்பார் என்று நினைத்தால் ஒன்று வாகனத்தினுடைய டயர் மீது தான் துப்பாக்கி பிரயோகம் செய்திருக்க வேண்டும். ஆனால் இது அவ்வாறு நடக்கவில்லை. எனவே இது அந்த சிறுவனினுடைய நெத்தியில் சுற்றளவுக்கு இது ஒரு திட்டமிட்ட ஒரு படுகொலையாகத்தான் இருக்கிறது. மீண்டும் இந்த அரசினுடைய கோர முகத்தை இதில் காட்டி நிற்கிறது. எனவே இதுவரைக்கும் அந்த சுட்டுக்கொலை செய்யப்பட்ட போலீசார் இதுவரைக்கும் கைது செய்யப்படாதது இந்த அரசு திட்டமிட்ட வகையில் இது நடத்தியதாகத்தான் பார்க்கப்படுகின்றது. எனவே அது மாத்திரமல்ல, இந்த குடும்பத்தார், பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தாரை அச்சுறுத்துகிற வகையில் தினமும் போலீசார் அங்கே சென்று அச்சுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு காலையில் கூட அந்த போலீசார் அந்த வீட்டை சூழ பல படையெடுப்பில் அந்த போலீசார் குவிந்திருந்ததாக குடும்பத்தார் கவலை வெளியிட்டிருக்கிறார்கள். நாட்டின் சில பகுதிகளில் 200 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது.
இந்நிலையை கருத்தில் கொண்டு 4 மாவட்டங்களைச் சேர்ந்த 15 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறுவதற்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அதன் சிரேஷ்ட புவியியலாளர் கலாநிதி வசந்த சேனாதிர தெரிவித்தார். அதன்படி கண்டி மாவட்டம் உடுதும்புர, கங்க இகலகோரளை, தொழுவ, எட்டினுவர, கேகாலை மாவட்டம் கேகாலை, எட்டியாந்தோட்ட, மாவனல்லை, தெஹியோவிட்ட, அரநாயக்க, மாத்தளை மாவட்டம் லக்கல, பல்லேகம, அம்பன்கங்க கோரளை, உக்குவளை, வில்கமுவ, ரத்தோட்டை, ரத்னபுரி மாவட்டம் ரத்னபுரி ஆகிய இடங்களுக்கு சிவப்பு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன. மேலும் 6 மாவட்டங்களைச் சேர்ந்த 12 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு 2ஆம் கட்டத்தின் கீழ் அவதானமாக இருக்குமாறு முன்னெச்சரிக்கை அறிவிப்புகள் விடுக்கப்பட்டன. அதன்படி பதுளை மாவட்டம் கல்தமுல்ல, காலி மாவட்டம் நியகம, கண்டி மாவட்டம் மெததும்பர, பாததும்பர, முனராகலை மாவட்டம் பெடல்கும்புர, நுவரெலியா மாவட்டம் நிர்தண்டாகின்ன, வலப்பனை, நோவூட், அம்பகமுவ, ரத்னபுரி மாவட்டம் கிரியல்ல, கலவான, அயகம ஆகிய இடங்களுக்கு இந்த அறிவிப்புகள் வெளியிடப்பட்டன. அத்துடன் 8 மாவட்டங்களைச் சேர்ந்த 23 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு 1ஆம் கட்டத்தின் கீழ் விழிப்புடன் இருக்குமாறு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதுகுறித்து மேலும் கருத்து தெரிவித்த கலாநிதி வசந்த சேனாதிர, இன்று கிடைக்கும் மழை வீழ்ச்சியுடன் இந்த அறிவிப்புகளில் மாற்றம் ஏற்படலாம். கடந்த சில நாட்களாக பெய்த அதிக மழையுடன் மண் சரிவுகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உள்ளதால் பொதுமக்களை மிகுந்த அவதானமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஏற்கனவே ஏற்பட்ட மண் சரிவுகளினால் வீதிகளில் படிந்துள்ள மண் மற்றும் கற்பாறைகள் இந்த மழையுடன் மேலும் அடித்துச் செல்லப்படக்கூடிய அபாயம் உள்ளது. இது தொடர்பில் மக்கள் மிகவும் விழிப்புடன் இருக்க வேண்டும். எனவே குறித்த இடங்களை கடந்து செல்லும் போது மிகவும் அவதானமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அதேபோன்று மழையின் வேகம் அதிகரித்துள்ளதால் அந்த அபாயகரமான இடங்களுக்கு செல்வதை தவிர்த்து தங்களது பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுமாறும் கோருகின்றோம் என்று தெரிவித்தார். இதேவேளை நாட்டில் கடந்த 24 மணித்தியாலங்களில் அதிகூடிய மழை வீழ்ச்சி எகலியகொட பகுதியில் பதிவாகியுள்ளது. அதன்படி 171 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கடுகஸ்தோட்டை பகுதியில் 120 மில்லிமீட்டர் மழையும், சப்ரஹாவா மத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சியும் பதிவாகியுள்ளதாக அதிகாரி மெலித் பெர்னாண்டோ தெரிவித்தார். கண்டி கலஹா நிலம்பை நீர்த்தேக்கத்தில் நீர்மட்டம் அதிகரித்ததைத் தொடர்ந்து அதன் வான்கதவு ஒன்று திறந்துவிடப்பட்டது. தொடரும் கனமழை காரணமாக நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் உயர்வடைந்ததால் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் நீர்த்தேக்கத்தின் தாழ்நில மற்றும் கீழ்ப்பகுதியில் வசிக்கின்றவர்கள் வெள்ள அபாயம் குறித்து எச்சரிக்கையாக இருக்குமாறு அனர்த்த முகாமைத்துவ பிரிவினரால் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் மற்றும் வானிலை அறிக்கைகளை அந்த பகுதி மக்கள் தொடர்ந்தும் கவனிப்பது அவசியம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தோட்ட நிர்வாகங்களின் தலையீட்டுக்கு எதிராக ஹட்டனில் முன்பள்ளி ஆசிரியர்கள் கவனஈர்ப்பு போராட்டத்தில் இன்று ஈடுபட்டனர். தோட்ட நிர்வாகங்களின் தலையீட்டினால் முன்பள்ளி சிறார்களின் உரிமைகள் மீறப்படுவதாகவும் தமக்கு வழங்கப்படுகின்ற கொடுப்பனவை அதிகரிக்குமாறும் நிரந்தர நியமனம் வழங்குமாறும் குற்றம் சாட்டி மலையக முன்பள்ளி ஆசிரியர்கள் ஒன்றியம் இன்று ஹட்டன் ரயில் நிலையம் முன்பாக கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீண்ட காலமாக கொடுப்பனவு அதிகரிக்கப்படாமை காரணமாக தாம் பாரிய பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளதாக முன்பள்ளி ஆசிரியர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அத்துடன் தோட்ட நிர்வாகங்கள் முன்பள்ளிகளை நேரடியாக நிர்வகிப்பதன் காரணமாக தோட்டப்புற மாணவர்களுக்கு முறையான ஆரம்ப கல்வி வழங்குவதில் பாரிய பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக போராட்டக்காரர்கள் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் முன்பள்ளிகளை நிர்வகிக்கும் உரிமை தோட்ட நிர்வாகங்களுக்கு யார் வழங்கினார்கள் என்ற கேள்வி எழுப்பிய அவர்கள் அரசின் கீழ் இயங்குகின்ற மாகாண சபைகளே தோட்ட முன்பள்ளிகளை நிர்வகிக்கும் அதிகாரம் கொண்ட அமைப்புகள் என்று சுட்டிக்காட்டினர். இந்த விடயத்திற்கு விரைவான தீர்வு வழங்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் போராட்டக்காரர்கள் கோரிக்கை விடுத்தனர். உங்கள் நிகழ்வுகளை மேலும் பிரமாண்டமானதாக்கிட LED வீடியோ திரையில் நிகழ்வுகளை காட்சிப்படுத்திடுங்கள். LED வீடியோ ஸ்கிரீன், சவுண்ட், ஸ்டேஜ் லைட், லைவ் ஸ்ட்ரீமிங், ஸ்பார்க், டிரை ஐஸ் போன்றவற்றை பெற்றுக்கொள்ள ஜெனா LED. யாழ் குடாநாட்டில் தீயனர்த்தம் ஒன்று ஏற்பட்டால் அது பாரிய அழிவுகளை ஏற்படுத்தும் எனவும் தீ அனர்த்தத்தை எதிர்கொள்ளக்கூடிய சக்தியுடன் மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவு இல்லை எனவும் யாழ் மாநகர சபை உறுப்பினர் முத்துக்குமார் உதயசரி எச்சரித்துள்ளார். யாழ் சாவகச்சேரியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த எச்சரிக்கையை விடுத்தார். அங்கு அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், யாழ்ப்பாணம் 1983ஆம் ஆண்டு எங்களுடைய பொது நூலகம் மற்றும் இனக்கலவரத்தில் ஏற்பட்ட தீ விபத்தை தாண்டி இன்னும் ஒரு பெரிய தீ விபத்தை இன்னும் யாழ் மாநகரம் சந்திக்கவில்லை. அப்படியான ஒரு தீ விபத்து ஏற்படுமாக இருந்தால் யாழ் மாநகரம் முழுவதையும் தீ கபலீகரம் செய்யாமல் விடாது. ஏனென்று சொன்னால் அவ்வளவு தூரத்துக்கு நெருக்கமான கட்டடங்களும் நெருக்கமான மக்கள் வாழ்கின்ற இடத்தில் ஒரு மிகப்பெரிய அமெரிக்காவிலேயோ அல்லது கனடாவில தீப்பற்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய தீ விபத்து ஏற்படுமாக இருந்தால் மிகப்பெரிய அழிவு இங்கே ஏற்படும். அந்த தீ விபத்தை சமாளிக்கக்கூடிய கெப்பாசிட்டி எங்களுடைய தீயணைப்பு சேவையிடம் இல்லை. ஆக மிஞ்சினால் காக்கதீவில் கொட்டுகின்ற குப்பை கிடங்கில்
ஏற்படுகின்ற தீயை கட்டுப்படுத்துவதற்காகத்தான் நாங்கள் எங்களோட தீயணைப்பு சேவையை பெருமளவு பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அப்போ மாடி கட்டடங்களுக்கு அனுமதி கொடுக்கின்றோம். ஆனால் அந்த மாடியில் தீ பற்றினால் எவ்வாறு அந்த தீயை அணைப்பது என்பதற்குரிய தீயணைப்பு சேவையை நாங்கள் அபிவிருத்தி செய்ய தவறிவிட்டோம். அப்போ மாநகர சபையினுடைய நிதியில் தீயணைப்பு சேவையை அபிவிருத்தி செய்வது என்பது தற்போது சாத்தியமற்ற ஒன்றாகவே இருக்கின்றது. ஆகவே மத்திய அரசாங்கத்திடம் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கவனத்திற்கு கொண்டு வந்து இந்த தீயணைப்பு சேவையை அபிவிருத்தி செய்வதற்கு நேரடியாக மத்திய அரசாங்கத்திடமிருந்து நிதிகளை பெற்று பழைய பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும். புதிய பயங்கரவாத தடை சட்டம் என்ற ஒன்று கொண்டுவரப்படக்கூடாது. மீண்டும் போலீசார் மற்றும் படையினரின் அராஜகங்களை கட்டவிழ்த்து தமிழர் பிரதேசங்களை ஆக்கிரமிக்கும் செயல்பாட்டை முன்னெடுக்க வேண்டாம் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். பழைய பயங்கரவாத தடை சட்டமும் வேண்டாம், புதிய பயங்கரவாத தடை சட்டமும் வேண்டாம் என வலியுறுத்தி கையெழுத்து பெறும் நடவடிக்கை கிளிநொச்சி பொதுச்சந்தை முன்பாக இன்று இடம்பெற்றது. கிளிநொச்சி மாவட்ட சிவில் அமைப்புகளின் ஏற்பாட்டில் இந்த செயல்பாடு முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன், இந்த அரசாங்கம் கொண்டு வருகிற இந்த புதிய சட்டத்திலே பயங்கரவாதம் என்றால் என்ன, அதற்கான வரையறை என்ன, அல்லது இந்த பயங்கரவாத தடை சட்டத்துக்கு யார் யார் எவ்வாறு கைது செய்யப்படுவார்கள், அவர்களுக்கான விளக்கம் எத்தனை நாட்கள் நீதிமன்றத்துக்கு அளிக்கப்படும் என்ற விடயங்கள் கூட தெளிவாக சொல்லப்படவில்லை. ஆனால் பேசுகின்ற உரிமை, கூட்டம் கூடுகின்ற உரிமை, ஒன்றாக தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற உரிமைகள் புதிய PSTயிலே பறிக்கப்படுகிறது. இதனைத்தான் அந்த சட்டத்தினுடைய பல பிரிவுகள் சொல்லுகின்றன. இதனை உணர்ந்து கொண்ட வகையில் தான் சிவில் சமூக அமைப்புகளும் எங்களுடைய மக்களும் ஒன்று திரண்டு இந்த இடத்திலே அதற்கு எதிரான முழு முயற்சிகளையும் அவர்கள் மேற்கொள்கிறார்கள். இந்த நாட்டினுடைய ஜனநாயகம் பேணப்பட வேண்டும் என்றால், இந்த நாட்டிலே நீதியும் நியாயமும் இந்த நாட்டில் இருக்கிறது என்று புதிய அனுர அரசும் கருதுமானால் பழைய பயங்கரவாத தடை சட்டமும் நீக்கப்பட வேண்டும். புதிய பயங்கரவாத தடை சட்டம் என்பது ஒன்று கொண்டு வரப்படக்கூடாது என்பதுதான் எங்கள் எல்லோருடைய பழசும் வேண்டாம் புதுசும் வேண்டாம். இதுதான் முழுமையான கோரிக்கை. ஏனென்றால் இலங்கையிலே பாராளுமன்றத்துக்கு கூடாக இயற்றப்பட்ட சட்டங்கள் உண்டு. அதனை விட இலங்கைக்குள்ளே இருக்கின்ற பல சட்ட வரையறைகள், அரசியல் அமைப்பின் பிரகாரம் கொண்டு வரப்பட்ட சட்ட திட்டங்கள், இதனை விட அவசரகால சட்டத்திற்குள்ளே இயற்றப்படுகின்ற சட்டங்கள், இவையெல்லாம் இந்த நாட்டில் இருக்கிற பொழுது புதிய ஒரு பயங்கரவாத தடை சட்டம் என்ற போர்வையில் மீண்டும் போலீசாருடைய அராஜகம், படைகளுடைய அராஜகங்களை கட்டவிழ்த்து தமிழர் பிரதேசங்களை மீண்டும் மீண்டும் ஆக்கிரமிக்கின்ற செயல்பாடுகளுக்கு துணை போகக்கூடாது. காலியிலிருந்து மருதானை நோக்கி சென்ற காலி குமாரி விரைவு ரயிலுடன் கெப் வாகனம் ஒன்று மோதியதில் கெப் வாகனத்தில் பயணித்த இருவர் உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவம் இன்று காலை 7:30 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தில் பலத்த காயமடைந்த மூவர் களுத்துறை போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். அவ்வாறு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த 22 மற்றும் 28 வயதுடைய 2 இளைஞர்களை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த ரயில் கடவையின் வர்ண சமிஞ்சை முறைமை சரியாக இயங்கவில்லை எனவும் முறையான பாதுகாப்பு கேட் பொருத்தப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறு ரயிலுடன் மோதிய கெப் வாகனம் அருகிலுள்ள நிர்மாண திட்டம் ஒன்றில் பணிபுரியும் ஒருவருடையது என தெரிய வந்துள்ளது. ரயில் மோதியதை அடுத்து கெப் வாகனம் சுமார் 50 மீட்டர் தூரம் வரை இழுத்துச் செல்லப்பட்டுள்ளது. இந்த விபத்தில் கெப் வாகனத்தின் சாரதி உட்பட மூவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இவ்வாறு இருவர் உயிரிழந்துள்ளனர். காலி தடல மயானத்திற்கு அருகிலுள்ள வீதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பேருந்துடன் மோட்டார் சைக்கிள் ஒன்று மோதி இன்று அதிகாலை இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்தில் மேலும் இருவர் படுகாயமடைந்துள்ளனர். சம்பவத்தில் உயிரிழந்தவர் கிந்தோட்டை பகுதியை சேர்ந்த 24 வயதுடைய இளைஞர் ஆவார். காயமடைந்த ஏனைய 2 இளைஞர்களும் கிந்தோட்டை மற்றும் தடல பகுதிகளை சேர்ந்த 18 வயதுடையவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது. இன்று அதிகாலை ரத்கம பிந்தாலிய சந்தியில் விபத்துக்குள்ளான தமது நண்பர்கள் இருவரையும் பார்ப்பதற்காக காலி தேசிய வைத்தியசாலைக்கு சென்று கொண்டிருந்த போதே இம்மூவரும் இந்த விபத்துக்கு முகங்கொடுத்துள்ளனர். எவ்வாறாயினும் ரத்கம பகுதியில் இடம்பெற்ற அந்த விபத்திலும் ஒரு இளைஞர் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு மாநகர எல்லைக்குட்பட்ட மாந்தீவு பகுதிக்குள் ஏற்கனவே புகுந்திருந்த காட்டு யானைகள் இன்று திருப்பந்துறை பிரதேசத்திற்குள் நுழைந்து அட்டகாசம் செய்துள்ளன. கடந்த 5 தினங்களாக தொடர்ந்து அப்பகுதியில் காட்டு யானைகள் உட்புகுந்து நெற்பயிர்கள் மற்றும் ஏனைய பயிர் வகைகளை துவம்சம் செய்வதாக அப்பகுதி மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். யானைகள் மனித மோதலுக்கு நிரந்தர தீர்வு இதுவரையில் எட்டப்படவில்லை என மக்கள் கவலை தெரிவித்தனர். இதேவேளை வனஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்கள உத்தியோகஸ்தர்களும் அப்பகுதி மக்களும் இணைந்து குறித்த காட்டு யானைகளை அப்பகுதியிலிருந்து வெளியேற்ற நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர். காட்டு யானைகள் அட்டகாசத்தால் தமது அன்றாட செயல்பாடு
செயற்பாடுகளில் ஈடுபட முடியாதுள்ளதாகவும் மிகுந்த அச்சத்தில் தாம் நடமாடுவதாகவும் அப்பகுதி மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். சாவகச்சேரி நகர சபையின் பொன்விழா மண்டபத்தில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் முதலாவது பேராளர் மாநாடு இன்றைய தினம் காலை 10 மணியளவில் ஆரம்பமானது. இந்த மாநாட்டின் ஆரம்பத்தில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் இணைத் தலைவர்களால் மங்கள விளக்கேற்றி ஆரம்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தமிழ்தாய் பாட்டு பாடப்பட்டதுடன் இந்த மாநாட்டில் கட்சியின் எதிர்கால செயல்பாடுகள் தொடர்பாக கலந்துரையாடப்பட உள்ளது. பேராளர் மாநாட்டில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் இணைத் தலைவர்கள், கட்சியின் மாவட்ட இணைப்பாளர்கள் மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள், கட்சியின் முக்கியஸ்தர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். விமானப்படையின் 75வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு இரணைமடுவில் விமானப்படையினரின் ஏற்பாட்டில் சிரமதான பணி முன்னெடுக்கப்பட்டது. ஏனையின் வீதி கொக்காவில் பகுதியில் வீதியின் இரு மருங்கிலும் காணப்பட்ட பிளாஸ்டிக் கழிவுகள் அகற்றப்பட்டன. குறித்த சிரமதான பணியில் இரணைமடு விமானப்படை கட்டளை அதிகாரி மற்றும் கிளிநொச்சி மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலைய உதவி பணிப்பாளர் அழகக்கோன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். மாத்தளை ரத்தோட்டையை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி மேரி நானா அவர்கள் 21/2/2026 சனிக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். யாழ் கொக்குவில் முதலி கோவில் ஒழுங்கையை பிறப்பிடமாகவும் கொக்குவில் முருகமூர்த்தி கோவில் ஒழுங்கையை வதிவிடமாகவும் கொண்டிருந்த ரதி சந்திரநாதன் முன்னாள் கொக்குவில் இந்து கல்லூரி ஆசிரியர் அவர்கள் 22/2/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார். பழை தம்பகாமத்தை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு சின்னத்தம்பு புவனராசா அவர்கள் 20/2/2026 வெள்ளிக்கிழமை அன்று காலமானார். யாழ் கொழும்புத்துறையை பிறப்பிடமாகவும் கொழும்பு வெள்ளவத்தையை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி சந்திரசேகரம் ராஜபாலாம்பிகை அவர்கள் 20/2/2026 வெள்ளிக்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல்களின் இறுதிக்கிரியை விவரங்களை அறிந்து கொள்ள RIPpage.com பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.